ஒரு ஓரமாக இருக்குது. என் நண்பன் ஒரு பிள்ளை ரொம்ப நாளாக காதலிச்சாட்டு வருவங்களே, திருமணம் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிடா எல்லாரும் வாழ்த்தோம். 2 நாள் கழிச்சு வந்து சோகமாக இருந்தேன். என்னடா இல்லை நேற்று பீச்சுக்கு கூட்டி போனேன் என் ஆளை, நல்ல விஷயம் தானே. அவள் சொன்ன ஒரு விஷயத்தில் நான் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். என்ன சொன்னேன்? இல்லைடா 2 வீட்லேயும் பேசிட்டோம், எல்லாம் முடிவாகி போச்சு, 2 மாதத்தில் கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏம்மா எல்லாம் முடிவாகி போச்சு, நம்ம இன்னும் 2 மாதத்தில் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிறோம், 50,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், உனக்கு போதுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ அந்த பிள்ளை யோசிச்சிருக்கு. இவன் பயந்துட்டான். என்னம்மா நான் 50,000 சம்பாதிக்கிறேன் உனக்கு எப்போயோ தெரியுமே, ஏன் இப்போ யோசிக்கிறேன்? இல்லைடா 50,000 சம்பாதிக்கிறது எனக்கு போதும், நீ என்ன பண்ணுவேன் அந்த பிள்ளை. இவன் தெரிச்சு ஓடியாந்துருக்கான். காதல் எனக்கு எங்கே அன்பு இருக்கு? ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க. அறிவு உங்களை யோசிக்க வைக்கும், அன்புதான் உங்களை நேசிக்க வைக்கும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? வியாபாரத்தில் அன்பு வேணும். எதுக்கு தொழில் தர்மம்னு ஒரு வார்த்தையை தமிழில் கண்டுபிடிச்சேன்? வியாபாரத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு